வளர்ச்சி நிலைகள், ஸ்டேஜஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட். மனித வளர்ச்சி பருவங்களை 2 முக்கிய நிலைகளாக பிரித்து, அதை முதலாவதாக பிறப்புக்கு முந்தைய நிலையில் அப்படின்னா கரு உருவாகி 280 அல்லது 285 நாளில் 3 நிலைகளாக பிரிக்கிறாங்க. குழந்தை முதல்ல கரு உருவாச்சு இல்லை, அதிலிருந்து கருமுட்டை பெரிதாகி 2 வாரங்கள் வரை ஜெர்மினல் பீரியட் முளைநிலை என்றும், இதுவே பிண்டநிலை 2 முதல் 8 வாரங்கள் வரை இதயம் துடிக்க ஆரம்பிக்கக்கூடிய நிலை பிண்டநிலை, எம்பிரியானிக் ஸ்டேஜ். நீங்கள் எப்படி நினைவில் வச்சுக்கலான்னா இஎஃப்ஜி அப்படின்னு நினைவில் வச்சுக்கலாம். அப்போது இஎஃப் ஜியை மட்டும் என்ன பண்ணுறோம், எஃப்க்கு அடுத்து ஜியா அதை தூக்கி முன்னாடி போட்டுக்குங்க. அதனால் ஜெர்மினல், எம்பிரியானிக், ஃபீட்டல் அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழில் அவங்க முது சூழ்நிலை அல்லது ஃபீட்டல் அப்படின்னும்போது அந்த சிசுவாக, குழந்தை பிறப்புக்கு முன் சிசு நிலையாக நம்ம பார்ப்போம். அதனால் முது சூழ்நிலை ஏபிசிடியில் ஆல்ஃபாபெட்ஸ் வரும் வரை பார்த்திங்கன்னா ஏபிசிடிஇ, இஆ, இஎஃப்ஜி. ஆனால் என்ன பண்ணணுன்னா மிடில் இஎஃப்க்கு அடுத்து ஜின்னு வரும், ஆனால் ஜியை முன்னாடி போட்டுறீங்க. ஜெர்மினல், அடுத்து எம்பிரியானிக், அடுத்து ஃபீட்டல். ஏன்னா நமக்கு சில சமயங்களில் இந்த வளர்ச்சி நிலையை, பிறப்புக்கு முந்தைய நிலையை வளர்ச்சியை வரிசைப்படுத்த சொன்னாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அப்போ நீங்கள் ஜெர்மினல், எம்பிரியானிக், ஃபீட்டல் அப்படின்னு இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து குழந்தை பிறப்புக்கு பின்பு குழவி பருவம். குழந்தை பருவம், குழவி பருவம் அப்படின்றது இன்ஃபான்சி, பிறப்பு முதல் 2 வயது வரை. அடுத்து குழந்தை பருவம் அல்லது பிள்ளை பருவம் 3 முதல் 12. அடுத்து முன் குழந்தை பருவம் 3லேருந்து 6, பின் குழந்தை பருவம் 7லேருந்து 12, குமரப்பருவம் 13லேருந்து 19. அதில் முன் குமரப்பருவம், பின் குமரப்பருவம். நாம் புரிதலுக்காக குமரப்பருவத்தை 3 பெரும் பிரிவுகளாக பிரித்தோம் அப்படின்னா, முன் குமரப்பருவம் 11 வயதிலிருந்து 13 வயது வரை. இங்கே 11 வயதுன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆண் பெண் வேறுபாட்டின் தன்மையின் அடிப்படையில் ஆண் குழந்தையாக இருந்தால் 13 என்றும், பெண் குழந்தையாக இருந்தால் 11 என்றும் பருவமடையும் வயது குறிப்பிடப்படுகிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் 11 முதல் 13, குமரப்பருவத்தை 13 முதல் 15 என்றும், பின் குமரப்பருவத்தை 16லேருந்து 19 என்றும். அப்போ பொதுவாக குமரப்பருவத்தின் வயது நிலைன்னு கேட்டாங்கன்னா 11லேருந்து 19 அல்லது 12லேருந்து 19 அல்லது 13லேருந்து 19. இதை நம்ம குமரப்பருவம். முதிர் பருவம் 20லேருந்து 50 வயது வரை. இதில் முன்முதிர் பருவம் 20லேருந்து 29 என்றும், பின்முதிர் பருவம் 30லேருந்து 50 என்றும், தளர்வு பருவத்தை 50லேருந்து 60, முதுமை பருவத்தை 60 வயசுக்கு மேலே என்றும் நாம் குறிப்பிடுகிறோம்.